ஒன் லாஸ்ட் தேங்க்ஸ். தளபதி விஜய் அவரோட கடைசி படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு 5 மணிக்கு வந்துடும். இதுல என்னன்னா, நிறைய பேர் சோகமா கண்ணீரஞ்சலி போஸ்டர் ஓட்டுற மாதிரி அத்தனை பேரும் மீம்ஸா போட்டுட்டு இருக்கிறாங்க, அழுதுகிட்டு இருக்காங்க உள்ள கிடந்துட்டு. காய்ஸ், எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. எப்படிடா நீ என்ன அடிக்கல உதைக்கல, உத்தர மாத்திரம் உருவி எடுத்துச்சு. என்னன்னா, ஒரு சினிமா கேரியர் பீக்ல இருக்கிற ஒருத்தர் இன்னும் அவரோட ஆக்டர் திறமை, அதாவது அந்த நடிக்கிற திறமை மாறாம, அவரோட ஃபிட்னஸ் மாறாம, அவரோட டான்ஸ் மாறாம, அவரை நம்ம எப்படி இதுக்கு முன்னாடி பார்த்தோமோ அப்படியும் இன்ன வரைக்கும் கடைசி படம் அந்த கோட்டு வரைக்கும் இருக்காரு, இன்னமும் இருப்பாரு. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு தன்னோட 2 படத்துக்கு அப்புறம், இல்ல இன்னும் ஒரு படம் தான் இருக்கு, அந்த ஒரு படத்தோட இனிமே அவரோட சினிமா கேரியரையே முடிச்சுக்க போறேன், முழு நேர அரசியல்ல இறங்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு, போக போறாரு. அதனால அவரோட ஃபேன்ஸ், தளபதி ஃபேன்ஸ் அத்தனை பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கண்ணீரஞ்சலி போஸ்டர் மாதிரி எல்லாம் கடந்து அழுது கிடக்குறானுங்க. என்னடா பண்றது, அப்படி பழைய என்ன திரும்ப சினிமாக்கே வந்துரு தலைவா அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கானுங்க. நீ பேசாம அமெரிக்காவுக்கே போயிடு சிவாஜி. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் வர்றதுக்கு கொஞ்சம் சான்ஸ் அப்படிதான் இருக்கு. ஏன்னா அவர் சொன்ன மாதிரிதான் பண்ண போறாரு. அவர் ஒரு டைம் அப்படி மாத்தல. ஆனா சினிமாவை பொறுத்த வரைக்கும் மாத்தலன்னு சொல்றேன். ரிலீஸ் டேட்லாம் கரெக்டா சொன்னபடிதான் அவரு ரிலீஸ் பண்ணுவாரு. ஆனா அரசியல்ல நீங்க பாத்தீங்கன்னா அவரோட கொள்கையெல்லாம் அப்பப்போ மாறதான் செஞ்சிருக்கு. படம் நடிக்கும் போது பல இடைஞ்சலுக்கெல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இப்போ இருக்கிற ஆளுகளுக்கு வேணா ஒரு சில பேருக்கு தெரியாம இருக்கும். தெரியவங்களுக்கு அந்த காவலன்ல இருந்து எல்லா ஏகப்பட்ட படத்துக்கு இன்னும் வரைக்கும் அவருக்கு பல படத்துக்கு பிரச்சனை தான் கொடுத்துட்டு இருக்காங்களே தவிர அவருக்கு சரியான அமையலை. அதனால அவர் மேக்சிமம் இதனாலேயே உள்ள வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாலும் அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு அவருக்கு தான் தெரியும். ஏன்னா அவரு சொல்லிட்டாரு, என்னன்னா மக்களுக்காக ஏதாவது பண்ணலான்ட்டு இருக்கேன், எனக்கு இவ்வளவு கொடுத்துட்டீங்க, மக்களுக்காக இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்காக தான் உள்ள வராரு. கவலைப்படாதீங்க, தமிழ்நாட்டு மானத்தை நான் தான் காப்பாத்த போறேன். ஆனா இந்த மனுஷனை பாராட்டலாங்க. ஏதோ தெரியும், அவருக்கே தெரியும் நம்ம சினிமாவோட இப்பதான் கேரியர், அவர் எங்கேயோ போயிட்டு இருக்காரு. ஆனா அவர் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு அரசியலுக்கு வரேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய தைரியம் அவருக்கு. அதுவும் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு, கட்சிக்கு கொடி ஆரம்பிச்சு, பாட்டை ரிலீஸ் பண்ணி மாநாடு நடத்துற அளவுக்கு போயிருச்சு. இப்படி இருந்து எனக்கு என்ன சொன்னு தெரியல, ரொம்ப தைரியம் அவருக்கு. அமைதி அமைதி அமைதி, சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி, தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். மக்களுக்காக ஏதாவது அவரு பண்ணார்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதுக்காக தளபதி கண்ணின்னு சொல்லிட்டு நினைச்சிடாதீங்க. நான் எல்லாரோட ஃபேன், யாருனாலும் படத்தை பார்ப்பேன். என்னோட கருத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். நாளைய தீர்ப்புல ஸ்டார்ட் பண்ணி இப்போ இன்னைக்கு 5 மணிக்கு வந்தாதான் தெரியும் என்ன படம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இதுலதான் முடிக்க போறாரு. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சினிமா கேரியர் அவருக்கு எந்த அளவுக்கு கை கொடுத்துச்சோ அதே அளவுக்கு 2026ல பிடிச்சிருவாரா, இல்லைன்னா நாளை திருப்பில ஆரம்பிச்ச மாதிரி லேட்டா தான் பிடிப்பாரான்னு சொல்லிட்டு, பிடிப்பாருன்னா எதை பிடிப்பாருன்னு தெரியும். சிஎம் ஆவாரா, இல்லைன்னா இதுக்கு அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சுதான் ஆவாரா, இல்லைன்னா திரும்ப சினிமாக்குள்ளேயே வந்துருவாரா? உங்களோட நிலைப்பாடு என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் என்ன பொறுத்த வரைக்கும் அரசியல் அங்கங்க குதிக்க தான் செஞ்சிருக்காரு. அரசியல் நிலைப்பாடுக்கு நான் வரவே இல்லை. அவர் கொள்கைகள் என்னன்னு தெரியாது. மாநாடு போட்டாதான் தெரியும் அவர் யார் பக்கம் சாய போறாரு அப்படின்ட்டு. இல்லைன்னா தனியா இருக்க போறாருன்னு தெரியல. இதுல வேற ஒரு ஆள் வேற கூட்டணி கூட்டிட்டு இருந்தாரு. அவர் கதை என்னாச்சுன்னு தெரியல. வேண்டாம், நாங்க 2027 தனியாவே வாரன்னு சொல்லிட்டாரு. இதை பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு சினிமாவில் இருக்க முச்சில அவரோட ஃபேன்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த ஓட்டு அப்படியே அரசியலுக்கும் வருமானு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒன்றும் கிடையாது. நீ உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கீழே பண்ணுங்க. ஒரு 4-5 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்ன கருத்தா இருந்தாலும் பரவாயில்ல, ஹேட் கமெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, கீழே கமெண்ட்டை தட்டி விடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.